ஹலோ கைஸ், வெல்கம் டு சேலம் மெரான் அக்வேரியம். கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஷாப்பில் இருக்கிற டிஸ்பிளே டேங்க்கு. இந்த டிஸ்பிளே டேங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும். என்ன இதில் நான் ரொம்ப தப்பு பண்ணதை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பக்கத்தில் ஒரு குவாரண்டைன் டேங்க் வச்சது தான் பிரச்சனை. இந்த யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் தண்ணி தெரியாமல் மீன் பிடிக்கும்போது பேக் பண்ணி இதில் படுறதும், அதே மாதிரி நைட்டில் மீன் ஜம்ப் பண்ணி அதில் விழுந்துறதும், பேக் பண்ணும்போது 2 மீன் பிடிக்கும்போது இன்னொரு மீன் ஜம்ப் ஆகி விழுவுறது தான் இப்போ எனக்கு சிக்கல் கொடுத்துருச்சு. இதில் என்னோடய பழைய ஃபிஷ் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆரஞ்சு நீமோ, கோல்டு ஸ்ட்ரைப் மெரூன் க்ளோன், ரீகல் டேங்க்கு, ஸ்மோக் ஏஞ்சல், இதெல்லாம் தான் என்னோடய பழைய ஃபிஷ்ஷு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுன் டேங்குமே கான்விக் டேங்க் ஆட் பண்ணதுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல. அதுவுமே 8 மாதம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் ப்ளூ இப்போ தான் இன்ட்ரோ பண்ணேன். ஏன்னா பவுடர் ப்ளூ ஆல்ரெடி 2 தடவை நான் இன்ட்ரோ பண்ணேன். ஒரு தடவை இன்ட்ரோ பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுன் டேங்க் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நல்லா அடி போட்டுருச்சு. அதனால் அந்த டைமில் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துருச்சு. அந்த ஃபிஷ் டெத்து. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கஸ்டமருக்கு எடுக்க வேண்டியது, அதையும் கொடுத்தோம். அதனாலே மிஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எனக்கு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த தடவை பவுடர் ப்ளூ இன்ட்ரோ பண்ணிட்டேன். ரீகல் ஏஞ்சல் எனக்கு தெரியும், அது 90% சர்வே ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்சளவு எவ்வளோ மாதம் நான் ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா குவாரண்டைன் டேங்க் பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் ரிஸ்க்கு. மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஓரளவு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏஞ்சல் வெரைட்டி மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் என் டிஸ்பிளேவை கவர் பண்ணிட்டேன் 1 இயருக்கு அப்புறம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.